இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு ஒரு சாத ரெசிபியும் வெண்டைக்காய் பச்சடியும் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு தொளி உளுந்தில் இந்த சாதம் செய்யும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பாட்டு அரிசி இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கிளாஸ்லேயே தொளி உளுந்து ஒரு 3/4லேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இப்போ இதில் தொளி உளுந்துலலாம் நிறைய தூசி இருக்கும். அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை இதை கழுவிட்டு நல்ல சுத்தமான தண்ணியில் 2 கிளாஸ் அளவு அரிசிக்கு ஒரு 6 கிளாஸ் அளவு தண்ணி, பருப்புக்கு ஒரு 2 கிளாஸ்னு மொத்தம் 8 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிட்டு அரிசிலேயே வெள்ளைப்பூடு, சீரகம், மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கலாம். இல்லைன்னா துருவிட்டு தேங்காவை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச இந்த அரிசியை லோ ஃப்ளேமில் வச்சு விசில் வர்ற மாதிரி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நல்ல குழைவாக இந்த உளுந்த சோறு நமக்கு ரெடி ஆயிரும். உங்களோட அரிசிக்கு எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அதை மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதும். இந்த சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை நல்லா மசித்து நல்லா குழைவாக சாப்பிடலாம். இல்லைன்னா இதை மசிக்காமல் அப்படியே வச்சா கொஞ்சம் உதிரியாக இருந்த மாதிரி இருக்கும். எப்படி சாப்பிட்டாலும் இந்த உளுந்தஞ்சோறு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உளுந்தஞ்சோறுக்கு வெண்டைக்காய் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, எள்ளு துவையல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வெண்டைக்காய் பச்சடி வச்சு தான் இந்த உளுந்தஞ்சோறு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வெண்டைக்காய் பச்சடியோட ரெசிபியுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். திருநெல்வேலி ஸ்பெஷல் இந்த கருப்பு உளுந்து சோறு உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு லைட்டாக கரண்டியை வச்சு அமுக்கி வச்சா போதும். நம்ம சாப்பிட்றப்போ இந்த உளுந்தஞ்சோறு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே வெண்டைக்காய் பச்சடியில் வெண்டைக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய் போட்டு செய்யலாம். வெண்டைக்காய் பச்சடிங்கிறதுனால நல்ல சின்ன ஸ்லைசஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக நம்ம வெண்டைக்காய் பச்சடிக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெரிய பெரிய பீஸாக போடுறத விட இந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணி எடுக்கும் போது நல்லா வெந்தும் வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சின்னதாக நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புளி எதுவுமே இந்த பச்சடியில் சேர்க்க போகிறதில்ல. அதனால் தக்காளி மட்டும் ஒரு 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்துருப்பேன். அதுக்கு இந்த மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 தக்காளியோட புளிப்பும் கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ண அந்த தக்காளியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய வெண்டைக்காயோட அளவை பொறுத்து வெங்காயம், தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த பச்சடிக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மிளகாத்தூளே காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் லைட்டாக நம்ம வதக்கணும். வெங்காயம், தக்காளியோட அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூளெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது தான் அந்த மஞ்சத்தூளோட ஃப்ளேவர்லாம் இல்லாமல் பச்சடி நல்லாயிருக்கும். இதே பச்சடியை நீங்கள் வெண்டைக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி செய்யலாம். அதுவும் இந்த உளுந்தஞ்சோறுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணினா அந்த வெண்டைக்காயை அப்படியே வெங்காயம், தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்ல மிதமான ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். வெண்டைக்காயில் வலுவழுப்பாக அப்படி எல்லாமே வரும். அதெல்லாம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்து எடுத்தோம்னா அந்த வலுவழுப்பு எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை வெண்டைக்காயை வேக வைக்கணும். வலுவழுப்புடைய தண்ணியை ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப கொலன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வலுவு போகிற மாதிரி நல்ல எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இதை வதக்கணும். 10 நிமிஷத்தில் வெண்டைக்காயோட வளவளப்பும் சரி, அந்த கலரும் வெண்டைக்காயோட கலருமே மாறி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சடி ரொம்ப தண்ணியாக வேணும்னா கூட ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியாக பச்சடி வேணும்னு நினச்சா 2 கிளாஸ் அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் அந்த வெண்டைக்காயோட கலர் லைட்டாக லேசான க்ரீன் கலருக்கு மாறும். 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இந்த வெண்டைக்காய் நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஃபஸ்ட்டே அரைச்ச அந்த தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம் இந்த 3ஐயுமே அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் சாதத்தில் போட்டிருக்கோம். அந்த அரைச்ச விழுதையே நம்ம பச்சடிக்கும் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்து பச்சடி செய்யும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த பச்சடி நம்ம உளுந்தஞ்சோரோட சாப்பிடும் போது இப்போ கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெண்டைக்காய் இப்போ பாதி அளவுக்கு நம்ம வெந்திருக்கோம். இந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிற மாதிரி மூடி போட்டால் போதும்.
வெண்டைக்காயோட கலர் வந்து மாறி நல்லா வெந்து சுருங்க நமக்கு வெந்து கிடைக்கும். நல்ல பிஞ்சு வெண்டைக்காயில் இந்த மாதிரி பச்சடி செய்யும் போது தான் வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாகவும் வேகும். அதை வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி கருப்பு உளுந்த சாதத்துக்கு மட்டும் இல்லை, வெறும் சாதத்தில் இந்த பச்சடி நம்ம போட்டு சாப்பிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணாலும் சரி, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வர வச்சுட்டு ஆஃப் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கலந்து விட்டு இறக்கணுன்னா சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடும். இது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் போதே நம்ம அந்த பச்சடி ஆஃப் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும் போது இது கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.